ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தனிமை என்கிற ஒரு உணர்வோடு இந்த காலை பொழுதில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு உறுதி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நான் தனிமையானவன் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஆனால் பிசாசு எதை கொண்டு வரான் அப்படின்னா, நீ தனியால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு பலவீனத்தை, ஒரு சோர்வை கொண்டு வந்து இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஊழியர்களே ஓடிட்டாங்க. ஊழியத்தை விட்டு விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க பாருங்கள். அப்படி பல நிலைமைகளை அப்படிப்பட்ட ஒரு தனிமை என்கிற ஒரு உணர்வு வரும்போது ஒரு பயம் வந்துடுது. தேவன் அதற்கு ஒருபோது, அதான் அவர் அடிக்கடி பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, நீ குடும்பத்தில், வேலை பார்க்குற இடத்துல, உன்னுடைய ஊழியத்தில் எல்லாரும் கைவிடப்பட்டு நான் தனிமையாய் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்கணும். நம்மை விட்டு எத்தனை பேர் எது வேணால் நம்மளை விட்டு போயிடலாம். அதான் யோபு ரொம்ப கரெக்டாக இருந்தான். அவன் தனிமை, மனைவி கொண்டு அவனை பேசிட்டு ஏசிட்டு தூர போயிட்டான். வேலைக்காரன் கிடையாது, வேலைக்காரி கிடையாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்தது. நான் தனிமை கிடையாது, என் கூட ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வெற்றியை தந்தது. ஆண்டவரும் நமக்கு அதைத்தான் சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ட்டு. என்ன சொல்தான்னு பார்ப்போமா? வாசிக்கிற புலம்பல் 3:57 பாருங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். உங்கள் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். நம்ம அதைத்தான் பார்க்க மாட்டோம். மனுஷ கண்ணுக்கு இருந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? மாமா இருக்காரா, மச்சான் இருக்கானா, அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா? நம்மை அணுகி சொல்லுகிற ஒருவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிங்க. வாழ்க்கையில் சோர்ந்து போவதற்கு காரணம் அதுதான். அவர் நம்மை அணுகிற நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை தட்டி, ஏப்பா நீ பயப்பட, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். நீ தண்ணீரை கடந்தாலும் நான் இருப்பேன், ஆறை கடந்தாலும் இருப்பேன், நீ அக்கினியை கடந்தாலும் இருப்பேன், உனக்கு ஒரு சேதமும் வர நான் விட மாட்டேன், நான் இருக்கிறேன். உலகமே நமக்கு எதிராகி வந்தாலும் சரி. அந்திப்பாவை குறித்து சரித்திரை விழாவாய் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல. அந்திப்பாவை அன்றைக்கி இருந்த எல்லா எதிரிகளும் அவர் கொலை செய்ய போகிறாங்க. அப்போ அவனை பார்த்து சொன்னாங்களே, நீ வந்து ஒரு தப்புன்ட்டா உலகமே உன்னை ஏற்றிருக்க பற்றி அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்னான், நான் இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நான் உலகத்தை எதிர்த்து நிற்கிறேன். காரணம் என் கூட இயேசுநாதர் இருக்கிறார். யோபா தான் சொல்லிட்டார். அவர் என் முன்னாடி தான் போகிறாரு, அவரை என்னால் பார்க்க முடியலங்க. ஓட்டை எடுத்து சொரிஞ்சவன் சொல்கிற வார்த்தை, என் கூட இருக்கிற அந்நிய கண்கள் இல்லை, என் கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தில்லு தெம்பு அவனுக்கு இருந்துச்சு. பார்த்தீங்களா? அப்போ நம்ம அணுகி கிதியோனே ஒழிச்சு நினச்சி தான் போரடிக்க. ஆனால் அவனை பார்த்து சொல்லி பயப்படா, அப்போ நான் அவன் கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அவன் நினைக்கிற நம்ம மட்டும் கிடையாது. ஒன்று உனக்கு ஐடியா கொடுத்தாரே இயேசுநாதர் தான். ஆனால் இதுவரைக்கும் உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். எதை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அவர் அணுகி உன் பக்கத்தில் நம்ம கூடயே இருந்து, நீ பயப்படாதப்பா, நான் இருக்கிறேன். இப்போவும் அதான் சொல்கிறார், தைரியமாக இருங்க. அவர் நம்ம கூடவே வந்து நம்ம அற்புதமாக நடத்துவார். காட் பிளஸ் யூ.